Hi friends, welcome to Taj Beauty Recipe. Friends, இன்னைக்கு நம்ம சேனல்ல பார்க்க போற வீடியோல நம்மளோட ஸ்கின்கான கோல்ட் பிரஸ் சீரம் நம்ம வீட்லயே எப்படி செய்யறதுங்கறத தான் பார்க்க போறோம். இந்த சீரம் பாத்தீங்கன்னா எனக்கு ரொம்பவே ஃபேவரட். அது மட்டும் இல்லாம இது ரொம்பவே எஃபெக்டிவ். இதுவரைக்கும் நீங்க ஆக்னி, பிம்பிள்ஸ், சன்டான், பிளெமிஷஸ் இந்த மாதிரி பிரச்சனைகளுக்கு ஹோம் ரெமெடிஸ் எதை ட்ரை பண்ணியுமே உங்களுக்கு ரிசல்ட் கிடைக்கல அப்படின்னா இந்த சீரம் ட்ரை பண்ணி பாருங்க. கண்டிப்பா நல்ல ரிசல்ட் கிடைக்கும். ரொம்பவே எஃபெக்டிவான, ரொம்பவே ஸ்பெஷலான இந்த சீரம் எப்படி செய்யறதுங்கறத பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இந்த சீரத்துல முக்கியமான இன்கிரிடியன்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நீம் லீஃப். வேப்பிலையில் ஆன்டிபாக்டீரியல் ப்ராப்பர்ட்டிஸ் அதிகமாக இருக்கிறதால நம்மளோட ஸ்கின் ப்ராப்ளமான மிலியா, பிம்பிள்ஸ் இதெல்லாம் நல்லாவே ட்ரீட் பண்ணும். ஸோ இந்த சீரம் பண்ணுறதுக்கு நம்ம வேப்பிலையை முக்கியமான இன்க்ரீடியண்ட்டை எடுத்துக்க போகிறோம். இப்போ நம்ம இந்த சீரம் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். இதுக்கு நான் ஒரு பாத்திரத்தை எடுத்து ஸ்டவ்வில் வச்சுருக்கிறேன். இதில் ஒரு கைப்பிடி அளவுக்கு வேப்பிலை எடுத்து அதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இந்த பாத்திரத்தில் வந்து நம்ம சேர்த்துக்கலாம். அடுத்தது நம்ம இதில் கொஞ்சமாக வெட்டி வேர் சேர்த்துக்கலாம். அடுத்தது நம்ம இதில் கஸ்தூரி மஞ்சள் சேர்க்க போகிறோம். இதுக்காக நான் ஒரு சின்ன பீஸ் கஸ்தூரி மஞ்சள் எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போ இந்த கஸ்தூரி மஞ்சளை நல்லா தட்டிட்டு இது கூட சேர்த்துக்கலாம். அடுத்தது நம்ம இதில் பன்னீர் ரோஜாவோட இதழ்கள் சேர்க்க போகிறோம். நான் 2 பன்னீர் ரோஜாவோட இதழ்கள் எடுத்து வச்சுருக்கிறேன். அதையும் இது கூட சேர்த்துக்கலாம். 1 கப் அளவுக்கு தண்ணீரும் சேர்த்துக்கலாம். அடுத்ததாக இந்த மாதிரி ஒரு சின்ன பவுல் எடுத்து இந்த பாத்திரத்துக்குள்ளே வச்சுக்கலாம். நம்ம உள்ளே வச்சுருக்கோம் இல்லையா ஒரு சின்ன பவுல், அதில் தான் நம்மளோட சீரம் சேரப்போகுது. ஸோ அதுக்கு மேலே இந்த மாதிரி ஒரு மூடி போட்டு மூடிடலாம். இப்போ நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணி ஸ்டவ்வை நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு இதை நல்லா கொதிக்க விடலாம். அடுத்து லாஸ்ட் ஸ்டெப்பாக நம்ம என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரேலேருந்து ஐஸ் க்யூப்ஸ் எடுத்து அந்த ஐஸ் க்யூப்ஸ் எல்லாத்தையுமே இந்த மாதிரி மூடி மேலே போட்டு வைக்க போகிறோம். இதுதான் கோல்ட் ப்ரெஸ் ஃபார்முலா. இப்போ பார்த்தீங்கன்னா மேலே நம்ம ஐஸ் க்யூப்ஸ் வச்சுருக்கோம், கீழே நல்லா ஸ்டவ் ஆனில் இருக்குது. இந்த ஹீட் மேலே வர பரவி மேலே இருக்கிற ஐஸ் க்யூப்ஸ் எல்லாமே உருக ஆரம்பிச்சிடும். அந்த உருகின அந்த தண்ணீரும் நல்லா ஹீட்டாக ஆரம்பிச்சிடும். அது கூட நம்ம உள்ளே நிறைய இன்க்ரீடியன்ட்ஸ் சேர்த்துருக்கோம் இல்லையா, அதெல்லாம் சேர்த்து நல்லா பாயில் ஆக ஆரம்பிக்கும். பாயில் ஆகி மேலே மூடியில் பட்டு அதில் இருக்கிற நீராவியெல்லாம் இந்த பவுலில் சேர ஆரம்பிக்கும். இப்போ நம்மளோட சீரம் ரெடி ஆயிடுச்சு. இப்போ இந்த பவுலை நம்ம வெளியில் எடுத்துடலாம். இந்த பவுலில் சேர்ந்துருக்கு இல்லையா, இதுதான் நம்மளோட ஸ்கின்னுக்கான சீரம். இந்த சீரமை ஒரு கண்ணாடி பாட்டில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இந்த ஃபார்முலாவில் நம்ம செய்கிற சீரம் நம்மளோட ஸ்கின்னுக்கு ரொம்பவே நல்லது. இதில் ஏராளமான நியூட்ரியன்ஸ் இருக்குது. எந்த ஹோம் ரெமெடி ட்ரை பண்ணியும் உங்களோட பிம்பிள்ஸ், மிலியா இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் போகலை அப்படின்னா கண்டிப்பாக இந்த சீரம் இதே ஃபார்முலாவில் செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக நல்ல ரிசல்ட் கிடைக்கும். பிளெமிஷஸ், சன்டானை கூட இது நல்லாவே ட்ரீட் பண்ணும். உங்களோட ஸ்கின் நல்லா க்ளீன் அண்ட் கிளியராக நல்லா பிரைட்டாக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா கூட நீங்கள் இந்த சீரம் ட்ரை பண்ணலாம். இந்த சீரம் நம்மளோட ஸ்கின்னுக்கு ரொம்பவே நல்லது. நம்மளோட ஸ்கின்ல இருக்கிற செல்களெல்லாம் நல்லாவே இது பாதுகாக்கும். ஸோ கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். என்னோட இந்த டிப்ஸ் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நம்ம வீடியோஸ் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா ப்ளீஸ் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுறதால நான் எப்போலாம் வீடியோஸ் அப்லோட் பண்ணாலும் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் வரும். என்னோட இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்ததுக்கு ரொம்பவே தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ்.